ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் நேவியில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 270 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 56,100 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 1,00,000 மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 25 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அன்மேரிட் மென், அன்மேரிட் விமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிரான்ச்சில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் விமன் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்க பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்ல இருந்து எந்த இயருக்குள்ளார பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பைலட் கேட்டகரி, நேவல் ஏர் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து நீங்க பிஇ பிடெக்ல வந்து எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th 12th நீங்க அந்த பிஇ பிடெக்ல 60% மார்க் வந்து நீங்க எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க லாஜிஸ்டிக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பிஇ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோல ஃபினான்ஸோ, லாஜிஸ்டிக்ஸோ, சப்ளை செயினோ, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ, மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்சிஏ, எம்எஸ்சியில் ஐடி நீங்க முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தால் நீங்க எம்எஸ்சியில் வந்து மேக்ஸோ இல்லைனா ஆப்ரேஷனல் ரிசர்ச் இந்த மாதிரி நீங்க முடிச்சவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வித் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கலோ, பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, ஸோ எம்டெக் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிசிப்ளினில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேவல் கன்ஸ்ட்ரக்டருக்கும் இதே மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கிற பிரான்ச்சில் வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் 270 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரான்ச் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. 1 அப்ளிகேஷன் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆனா, நீங்க வந்து அதில குடுக்கும்போது பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க மல்டிபிள் பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். வேற போஸ்டிங்க்கான பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம். ஆனா வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இனிஷியலா வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் அந்த மாரி வந்து இருக்கும். ஸோ, ட்ரெய்னிங் அப்போ ஒரு 56,000 பக்கம் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ இருக்கும்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ, அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா ரூ. 1,10,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதில இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 14 வருஷம் தான் வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில உங்களுக்கு இந்தியன் நேவியா இருக்கட்டும், ஆர்மி இது மாரி எல்லா இதுலயுமே வந்து ஸோ, இதில குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு 12 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 14 வருஷம் நீங்க வொர்க் பண்ணும்போதே வந்து நெறைய வந்து நீங்க ஏர்ன் பண்ணிருவீங்க. உங்க லைஃபே வந்து செட்டில் ஆகுற மாரி தான் உங்களுக்கான சேலரி எல்லாமே இருக்கும். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ, இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு மெடிக்கல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மெடிக்கல பொறுத்தவரைக்கும் இங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, joinindiannavy.gov இந்த வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அதில போய் நீங்க வந்து உங்களோட ஹைட்டா இருக்கட்டும், வெயிட், டாட்டூ இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸோ, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபா வந்து இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு இதில செலக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே குடுத்துருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, உங்களோட குவாலிஃபையிங் டிகிரிய வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்கும் வந்து 5 நாள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஒரு 5 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க YouTube இல்லனா Googleல வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ, ஏன்னா வந்து ஒரு 5 டேஸ் வந்து இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அத நீங்க கிளியர் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். அந்த மாரி உங்களுக்கான சேலரில இருந்து நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ, அதெல்லாம் இதில நீங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்னிங் பீரியட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ, இப்படி தான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போது. ஸோ, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் இமெயில் மூலியமா இல்ல மொபைல் மூலியமா உங்களுக்கு
உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறதுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்க வெப்சைட்ல போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்து, நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 25 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.